Hi guys, welcome back to our Riya Creation. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு ஸ்மூத்தான ஃபோட்டோ மூவிங் ட்ரான்சிஷன் எப்படி அலைட் மோஷனில் மேக் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது ரொம்பவே ஷார்ட்டான வீடியோ தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு க்ரீன் கலரில் இருக்க ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிவிட்டு பென்சில் ஐக்கான் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ரெசல்யூஷன் ஃபர்ஸ்ட் பாக்ஸில் 1080, செகண்ட் பாக்ஸில் 2340 ரெசல்யூஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஃப்ரேம் ரேட் 30 FPS, பேக்ரவுண்ட் பிளாக் கலர் கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்ததும் உங்களுக்கு வேணுன்ற ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்ற ஃபோட்டோஸை லைனாக ஆட் பண்ணிக்கோங்க. நானும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 3 ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டிஃபால்ட்டாக நம்ம ஃபோட்டோ ஆட் பண்ணுறப்போ 2 செகண்ட்ஸ்க்கு ஆட் ஆகிடும். ஸோ அதே ரேஞ்சில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ணிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் ஆப்ஷன் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறீங்களோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மறுபடியும் ஏதாச்சும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு ஸ்கேல் ஆப்ஷன் போய்ட்டு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபோட்டோஸ் எப்படி இருக்கணுமோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இந்த டைரக்ஷனில் வர மாதிரி, செகண்ட் ஃபோட்டோ இந்த டைரக்ஷன், இந்த மாதிரி நம்ம எல்லா ஃபோட்டோஸும் பண்ண போகிறோம். தென் இதிலே எப்படி ஸ்மூத்தாக பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இமேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இமேஜ் நம்ம இந்த சைடில் போகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்வைப் ஹியர் டு மூவ் லேயர் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி மட்டும்தான் நம்மளால் இந்த வீடியோ மேக் பண்ண முடியும். தென் கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணி தான் நம்ம இந்த வீடியோ மேக் பண்ண போகிறோம். ஸோ மூவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வைப் ஹியர் டு மூவ் லேயர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் உங்களோட ஃபிங்கர் வச்சுட்டு தான் மூவ் பண்ண முடியும். ஸோ இப்போ அந்த இமேஜை சூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த இடத்துல போயிட்டு இந்த மாதிரி இமேஜை கொஞ்சமாக ஹைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த பிளாக் கலர் தெரியாத அளவுக்கு கரெக்டாக இந்த மாதிரி ஹைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கலாம். தென் அந்த இமேஜோட லாஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டில் ஆட் பண்ண முடியும். அந்த கீ ஃப்ரேமில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்படி போகிற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பிளாக் கலர் தெரியாத மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு சென்டராக வச்சுக்கோங்க. வச்சுட்டு கர்வ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு செகண்ட் கர்வ் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இந்த செகண்டாக ஒரு பால் இருக்கும், அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி காப்பி கர்வ் கொடுத்துக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டில் கொடுக்கறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ அந்த இமேஜ் நமக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு மூவிங்காக கிடச்சிருக்கும். ஸோ இதே மாதிரி எல்லா இமேஜஸ்க்கும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அந்த இமேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இமேஜஸ் எப்படி பண்ணோம், இப்போ செகண்ட் இமேஜ் இப்படி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இமேஜ் இந்த சைடுக்காக ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இமேஜை கரெக்டாக செட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு அதோட எண்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு எண்டில் இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிட்டு சென்டராக வச்சுட்டு கர்வ் ஆப்ஷன் போயிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இமேஜில் காப்பி பண்ண கர்வ் இந்த இடத்துல 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் கர்வ் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த கர்வ் நம்ம ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கர்வ் நம்ம ஆட் பண்ணலை அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்மூத்னஸோட கிடைக்காது. ஓகேவா. ஸோ இந்த கர்வ் ஆட் பண்ணுறதுனால தான் ஒரு ஸ்மூத்னஸ் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி கர்வ் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடுக்கு ஹைட் பண்ணிக்கலாம். ஹைட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டில் கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. அதோட எண்டில் ஒரு கீ ஃப்ரேம்.
ஸோ இந்த மாதிரி வந்துட்டு மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு கர்வ் ஆப்ஷன் போயிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் கர்வ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃபோட்டோ மூவிங் டிரான்சிஷன் கிடச்சிருக்கும். ஸோ இந்த கர்வ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால தான் வந்துட்டு இவ்வளோ ஒரு ஸ்மூத்தான ஒரு இது கிடைக்குது. ஸோ இது வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்லோ சாங்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பர்த்டேக்கெலாம் வந்துட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு வீடியோ வந்துட்டு நீங்கள் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்காக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.